இந்த வீடியோவில் உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு வீசம் வெள்ளை உருட்டு உளுந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறமா மாவாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நாம் உளுந்தங்கஞ்சி பண்ணலாம். அதுக்கு ஒரு நீட்டமான அகலமான பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்ச உளுந்த மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கிண்டி விட்டுருவோம். கட்டி இல்லாமல் கிண்டிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிஞ்ச் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அது ஸ்வீட்னஸாக எடுத்து கொடுக்கறதுக்கு தான். இப்போ நாம் எந்த கப்பில் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோமோ எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு 1 கப் தண்ணி திரும்ப சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நமக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி பொங்கி வரும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா அந்த நுரையெல்லாம் நம்ம கிண்டி விட்டுறணும். இப்போ உளுந்து அந்த மாவு குக் ஆகிற ஸ்மெல் நமக்கு தெரியும். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கிண்டுங்க. இந்த உளுந்தங்கஞ்சி எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை மந்த்லி 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட போனுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இல்லைனா நமக்கு அடி பிடிச்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இதோட கலர் பியூர் ஒயிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டல் கலரில் மாறுது. அப்படியே இப்போது உளுந்த மாவு நல்லா கொதிச்சு வேகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் தட்டி சேர்த்துக்குவோம். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. பட் வெல்லம் சேர்க்குறது தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம். அந்த வெல்லம்லாம் நல்லா கரையிற லெவலுக்கு. இது கிண்டிகிட்டே தான் இருக்கணும் அடிக்கடி. அப்போ தான் நமக்கு கட்டி விழுகாது, அடியும் பிடிக்காது. இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட நான் 4 ஏலக்காய் நான் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காய், வெல்லம், இந்த ஏலக்காய்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இது குக் ஆகணும். பக்கத்திலே இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இல்லைனா பொங்கியும் கூட ஊற்றிடும் இது. அதனால் அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுட்டு பக்கத்தில் இருந்து செய்யக்கூடிய ரெசிபி இது. அவ்வளோதான். 10 மினிட்ஸ் கழித்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நமக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே, ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.